நாள் ஃபுல்லாக எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரி, டீ குடிச்சோன்னா அதில் இருக்கிற சுகம் தனி. வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் எந்திரிக்கிறேன், அப்போ தான் எனக்கு விடியுது. நான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன் 4:45. திருப்பி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இப்போ தான் திருப்பி அலாரம் அடிக்க வந்து எந்திரிக்கிறேன். இன்றைக்கி என்ன காலையில் என்ன வேலைன்னா சாப்பாடு வைக்கணும், குழம்பு வைக்கணும். சிக்கன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானு. வாங்க போயிட்டு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக 200 மீட்டர் தான் எனக்கு வரும் கம்பெனிக்கும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரில, ஒன்றும் பிளான் இல்லை. வாங்க போகலாம். நண்பர்களே, கம்பெனி வந்தாச்சு. டைம் ஆகிடுச்சு கரெக்டாக. எல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிட்டு பஞ்ச் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ஹலோ நண்பர்களே, என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதிக வேலை. டைம் பார்த்தா 3 மணி ஆகுது, 2:55 ஆகிடுச்சு. இருந்தாலும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் எல்லோரும் முன்னேற்றத்துக்காக தானே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குக்கரில் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்துட்டு நான் நார்மலாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படின்னா நான் ஜஸ்ட்டு வச்சுட்டு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே அது ஓகே ஆகிடும். இதே குக்கர்னால் அந்த குக்கரை பார்த்துட்டு உட்காந்து எத்தனை விசில் வருது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால. ஆனால் குக்கரில் நான் வச்சுட்டு இது வரைக்கும் சிக்கன் குழம்பு நான் வச்சதும் இல்லை. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எத்தனை விசிலில் இது கரெக்டாக குக் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு பயம் வேறு. நார்மலாக பண்ணாலே ஓகே தான், எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தா 3 கால் ஆகிட்டு. போயிட்டு வேலையை பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஈவினிங் ஆகிட்டு, டியூட்டி முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தா கரெக்டாக 5:25. 5 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிட்டு. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ கடையில் பார்க்கலாம். நண்பர்களே, எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா டீ குடிச்சு வந்துருச்சு. பக்கத்தில் தான், ரூமுக்கு பக்கத்தில், ஜஸ்ட் ஒரு 50-100 மீட்டர், அவ்வளோ தூரம் கூட இருக்காது. பக்கத்துலேயே இந்த ஒரு கடை தான் இருக்குது, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, வேறு கடை இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அந்த தூரத்துக்கு நம்மளுக்கு போயிட்டு டீ குடிக்கிறதுக்கு பசங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் போகலாம். யாரும் கிடையாது, நம்ம தனியாக தான் போகணும். அந்த ஒரு காரணத்தால் போனேன். நாள் ஃபுல்லாக எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் சரி, டீ குடிச்சோன்னா அதில் இருக்கிற சுகம் தனி. ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க, எனக்கு ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரெண்ட்டு கூடிடுச்சு. அதாவது எல்லாமே கம்பெனி அக்காமடேஷனில் இருக்கிறப்ப நான் மட்டும் தான் செப்பரேட்டாக இருக்கேன். அப்படிங்கிறப்ப கம்பெனி அக்காமடேஷனில் கம்பெனி ரெண்ட் வந்துட்டு ஓவர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ வந்துட்டு கம்பெனியாட்டி மேனேஜ் பண்ண முடியாமல் எல்லா அக்காமடேஷனுமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு யாருமே என்னோட கம்பெனி கிடையாது, நான் மட்டும் தான் என் கம்பெனி. பாக்கி எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனி. அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஒரு 3 கம்பெனியில் இருக்கிற ஒரு அக்காமடேஷனுமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நான் மட்டும் தனியாகிட்டேன். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்கும், ஒரு 7-8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஒரு 2-3 வீக்ஸ் தான் ஆகுது போயிட்டு பார்க்கணுன்னா பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுன்னா போயிட்டு ஷூட் பண்ணுறோம். நண்பர்களே, என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு இப்போது
இந்த மாதத்துக்கு உண்டான என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாதம் மாதம் எழுதுகிறேன். இது மாதிரி கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமே 2026 ஆனது கூட தெரியாமல் இருக்கனே. கொஞ்ச நாள் அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எழுதியிருக்கேன், அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த டேட்லாம் வந்துட்டு என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசித்து எழுதிடணும். இன்றைக்கி என்ன செலவு பண்ணேன்னு பார்த்தா, என்னோடய பெரும்பாலான செலவுன்னு பார்த்தா டீ குடிக்கிறது தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்ன ஒரு 3 டீ குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அது மாதிரி நோட் மட்டும் வச்சா போதும், வேறு எதுவும் செலவு பண்ணல இன்றைக்கி. பாக்கி இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெமரியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சிட்டோன்னா ஓகேவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? டைம் பார்த்தா கரெக்டாக சொல்லணுன்னா 9:59. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் டீ குடிச்சிட்டு வந்து தொழுதுட்டு வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தேன். டைம் பார்த்தா 8:15 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே டின்னரே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டாக மழை வேறு பெஞ்சிச்சு. ஒரு 10-15 நிமிஷம் தானே நல்ல மழை. அந்த ஒரு காரணத்தினால சரி ஓகே இது கண்டினியூஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால சரி. ஏன்னா கிச்சன் வந்துட்டு வெளியில் இருக்குது, என் ரூமில் கிச்சன் கிடையாது. ஒரு 100 மீட்டர் போகணும். அந்த ஒரு காரணத்தினால சரி ஓகே குழம்பு வந்துட்டு காலையில் வச்ச குழம்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்குது, ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி கொண்டு வரது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சதில்லை, வேறு எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால தான் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து உட்காந்தாச்சு. இப்போ நான் பெட் ஸ்பேஸில் தான் இருக்கேன். இப்போது ரியாலிட்டியாக சொல்லணுன்னா என் ரூமில் வந்துட்டு 15 பேர் இருக்கோம். இந்த ரூமில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய கம்பெனிக்கும் ரூமுக்கும் 200 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இதில் ஜஸ்ட்டு 2 ரோடு கிராஸ் பண்ணால் போதும். நீங்கள் காலையிலே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பள்ளியை கிராஸ் பண்ணிவிட்டு தான் நான் கம்பெனிக்கே போகணும். பள்ளி பக்கத்தில் இருக்குது, கம்பெனி பக்கத்தில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் இங்கே இருக்கேன். ஆனால் வந்துட்டு என்னோடய பர்சனலாக ஒப்பீனியன் என்னென்னா, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஜஸ்ட்டு வெளியிலலாம் தெரிஞ்சால் தான் எனக்கு குக்கிங் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்றது அந்த டைம்லாம் வீடியோ ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ரூமில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எப்போவுமே ஆள் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் உக்காந்துட்டு வீடியோ எடுக்கிறது நடக்காத ஒன்றுனா மற்றவங்களை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் பண்ணதுனால தான் நான் அதை ஷூட் பண்ணல. மேபி நான் ரூம் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சஜாவில் இருந்தீங்கன்னா ஏதாவது நல்ல பெட் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நமக்கு வர வீடியோவில் பார்க்கலாம், பேசலாம் கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும், இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி இவ்வளோ தான் பார்த்தோம், வேறு எதுவும் பார்க்கலை. அது ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனப்போ தான் பொசிஷன் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கைஸ் நீங்கள் பார்த்தது. நம்ம ஏன்னா எனக்கு எப்படி நான் ஓப்பனாக சொன்னால் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால வேறு என்னென்ன காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அந்த ஒரு இதில் போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஜஸ்ட்டு ஓவராக போட்டு ஜவ் மாதிரி இழுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஜஸ்ட் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு, இப்போ தூங்கினா தான் கரெக்டாக காலையில் எந்திரிக்க முடியும். உங்களுக்கே தெரியும் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கண்டினியூஸாக அடித்து 1 ஹவர் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு பக்கத்தில் கம்பெனி இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ரன் ஆகி ஓடிடுறேன். தூரத்தில் தான் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். இருந்துமே நான் 8 மணிக்கு டியூட்டிக்கு 7:57 அந்த டைமுக்கு தான் போகிறேனே. எல்லோரும் நினைக்கலாம் அது சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பஞ்ச் பண்ணணும். மினிட்
போயிடுச்சுன்னா அப்புறம் லாஸ் ஆகிடும். அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி. இன்ஷால்லா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஆடியோ வந்துட்டு கிளியர் ஆகுதா அப்படிங்கிறத, வேறு ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.